இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் போரில் ஆரம்பம் முதலே தங்களுடைய ஆதரவு ஈரானுக்குத்தான் என்பதில் ஸ்பெயின் உறுதியாக இருக்கிறது. நேட்டோ நாடுகளில் ஒன்றாக இருந்தாலும் தங்களுடைய விமான தளங்களையோ வான்வெளியையோ அமெரிக்கா பயன்படுத்த ஸ்பெயின் அனுமதி அளிக்கவில்லை. ஸ்பெயினை தொடர்ந்து பிரிட்டன், இத்தாலி, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளும் அமெரிக்காவுக்கு தங்களது ஆதரவினை அளிக்க மறுத்துவிட்டன. இதனால் ஸ்பெயின் அதிபர் பெட்ரோ சான்சஸ் மீது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏகக்கடுப்பில் இருக்கிறார். இதற்கிடையே 2 வார காலம் போர் நிறுத்தத்திற்கு சம்மதம் சொன்ன இஸ்ரேல் ஒப்பந்தத்தை மீறி லெபனானை தாக்கியதால் ஹோர்மூஸ் நீரிணையை ஈரான் மீண்டும் மூடிவிட்டது. இதன் காரணமாக இஸ்ரேல் அமெரிக்காவை ஈரான் மீண்டும் தாக்கலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது. நிலைமை இப்படி இருக்க, ஈரானுக்கு எதிராக எனக்கு உதவாத நேட்டோ நாடுகளுக்கான ஆதரவை நாங்கள் திரும்ப பெறப் போகிறோம். எங்களுக்கு தேவைப்பட்ட போது நேட்டோ அங்கு இல்லை, இனி தேவைப்பட்டாலும் அவர்கள் இருக்கப் போவதில்லை என்று ட்ரம்ப் அறிவித்து இருக்கிறார். இதை கேட்ட ஸ்பெயின் அதிபர் பெட்ரோ, ஈரான் அமைதியையும் ஸ்திரத்தன்மையும் அடைய அவர்களுக்கு உதவப் போகிறோம். டெஹ்ரானில் உள்ள ஸ்பெயின் தூதரகத்தை மீண்டும் திறக்கப் போகிறோம். எந்த ஒரு பதிலடிக்கும் நாங்கள் அஞ்சவில்லை என்று ட்ரம்பிற்கு பகிரங்க சவால் விடுத்திருக்கிறார். கிரீன்லாந்தை வாங்கப் போவதாக ட்ரம்ப் ஐரோப்பா நாடுகளை மிரட்டி வரும் சூழ்நிலையில் பெட்ரோ ஈரானில் தங்களது தூதரகத்தை திறக்கப் போவதாக அறிவித்து இருப்பது சர்வதேச அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.